ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ். நேற்றுக்கு ஒரு சில காரணங்களால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. நேற்று வீடியோவும் முந்தா நாள் வீடியோவும் இன்றைக்கி போட்டிருக்கேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டயட்டோடைய 6வது நாள், டே 6. எப்போதும் போல் காலையில் எழுந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் தான் வெயிட் பார்த்துருக்கேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் 83.2, 83.2. மார்னிங் எழுந்திரிச்சு எப்போதும் போல் சாதாரணமாக 500 ml தண்ணி. காலையில் 10 மணிக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். 2 கோதுமை தோசை, இதனோட தக்காளி சட்னி. வீட்டில் எல்லாருக்கும் என்ன செஞ்சேன்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதே தாங்க நானும் எடுத்திருக்கேன். மதியானம் 2 மணிக்கு லன்ச் எடுத்துக்கிட்டேன். எப்போதும் போல் ஒரு சின்ன கப்புக்கு தான் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி போட்டு மணத்தக்காளி கடையல் தான் பண்ணேன். தொட்டுக்க பொரியல், கேரட், முள்ளங்கி போட்டு கொஞ்சம் இன்றைக்கி காரசாரமாக சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியிருந்தேன். இதனோட காலிஃப்ளவர் பஜ்ஜி பண்ணியிருந்தேன். அதுவுமே 4-5 பீஸும் எடுத்துக்கிட்டேன். என்னடா அது எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றீங்க, டயட் நேரத்தில் இதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு தோணும். இதெல்லாம் ஒரு டயட்டானு கூட சில பேருக்கு தோணும். டயட் அப்படின்னதுமே ஃப்ரூட்ஸ் மட்டும், நட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ணும், லிக்யூட் ஐட்டம் தான் எடுக்கணும் அப்படின்ற டயட் எங்கள் டயட் கிடையாதுங்க. எதையுமே அவாய்ட் பண்ணாமல் எல்லாமே நாங்கள் சாப்பிடுவோம். பட் குவான்டிட்டி, அளவு மட்டும் கம்மியாக சாப்பிட்டு அது மூலிமா சூப்பராக ஹெல்த்தியாக எங்கள் உடம்பை நாங்கள் குறைச்சிருவோம். ஈவினிங் 6 மணிக்கு ஒரே ஒரு செவ்வாழை வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் இருந்தது, நான் இதுக்காக மெனக்கெட்டு போய் எங்கேயும் வாங்கலை. என்னோடய வீட்டுக்காரர் தினமும் நைட் 2 செவ்வாழை இல்லை பச்சை வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி செவ்வாழை இருந்ததுனால அதில் நானும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பெரிய குட் நியூஸ் எனக்கு என்ன அப்படின்னா, என்னோடய டேப்லெட் தீர்ந்து போச்சு. அதனால இன்றைக்கி ரொம்ப லைட் டிஃபனாக எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி டே 7, நம்ம டயட்டோட 7வது நாள். மார்னிங் எழுந்திரிச்சு எப்போதும் போல் எம்டி ஸ்டொமக்கில் தான் வெயிட் பார்த்துருக்கேன். இன்றைக்கான என்னுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 83.5, 83.5. நான் முன்னாடி சொன்னது தாங்க, நம்ம டயட்டில் ஒரு சில டைமில் நமக்கு பேலன்ஸ் ஆகும், அப்படியே மெயின்டைன் ஆகும் வெயிட்டு, இல்லைன்னா ஏறும் இறங்கும். மார்னிங் 7 மணிக்கு எழுந்திரிச்சு நார்மல் வாட்டர் 200 ml எடுத்தேன். 10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு முட்டை தோசை, புளிச்சக்கீரை துவையல் தான் மார்னிங் ரெடி பண்ணினேன். அதையே தொட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். மதியம் லன்ச் 2 மணிக்கு. இன்றைக்கி பாயில்டு எக்கு, அதுக்குள்ளே இருக்கிற எல்லோ மஞ்சக்கருவை எடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். அதே எப்பவும் போல் எடுக்கக்கூடிய ஒரு கப்புக்கு பருப்பு சாதம் எடுத்திருக்கேன். அதே புளிச்சக்கீரை துவையல் ஒரு 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதனோட தொட்டுக்க பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி. இவ்வளோதாங்க மத்தியானம் என்னுடைய லன்ச்சு. இந்த முட்டை பாயில்டு எக் ஸ்டஃப் எப்படி பண்ணன்றதை ஷார்ட்ஸில் நாளைக்கு போடுவேன், மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு ஃபில்டர் காஃபி எடுத்து அதனோட 5 மேரிகோல்டு பிஸ்கெட் மட்டும்தான் சாப்பிட்டேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் குடிக்கிறாங்க, நம்மளும் குடிச்சிக்கலாம். பட் அதுக்கு பதிலாக நைட் டின்னரை கட் பண்ணிட்டேன், அவ்வளோதான் விஷயம். நிஜமாகவே அதில் சுகர் போடலை. சுகர் போடாமல் ட்ரை பண்ணுங்கள், அதுதான் நல்லது. நைட் டேப்லெட் போட்டுட்டு இதெல்லாம் சாப்பிட்டா பசிக்குமேன்ற ஒரு பயம் இருக்கும். டேப்லெட் தீர்ந்து போனதுனால எனக்கும் ரொம்ப நாளாக கிரேவிங்காக இருந்தது. அதனால இன்றைக்கி காஃபி வித் பிஸ்கெட் எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துக்கிட்டேன். சந்தோஷமாக சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. இவ்வளோதாங்க 2 நாளுக்கான டயட் மெனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நாளைக்கு வரும். தேங்க்யூ.